ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறோம், புதுசா என்ன பண்ணலாம் அண்ட் நம்மளும் இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்க எல்லாருக்குள்ளேயும் வந்திருக்கும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம், நிறைய ப்ராக்டிசிங் எடுத்தோம் அப்படின்னாவே நம்ம எல்லாருமே இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம எக்ஸ்க்ளூசிவா எதை பத்தி எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், டென்சஸ் காலங்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த டென்சஸ்லயுமே நம்ம குறிப்பா வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறது தான். அதாவது முடிஞ்ச ஒரு வினைமுற்று விகுதியை எப்படி கரெக்டா எடுத்து பேசலாம், அதாவது பேசும்போதோ இல்லை எழுதும் போதோ எப்படி பேசலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அதுல வந்து நமக்கு ரைட்டிங் வந்து ஓரளவுக்கு நமக்கு பெர்ஃபெக்ஷனலாக வர மாதிரி இருக்கும். சிலருக்கு வந்து பேசும்போது தான் டக்குன்னு ரூல் மறந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஃபீல் இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நிறைய ப்ராக்டிசிங் எப்போல்லாம் ரைட்டிங்ல பண்றீங்களோ அப்பவே நீங்க பேசி பழகுங்க. பழகும் போது இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரூல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு டென்ஸ்க்கும் ஒரு ரூலை வந்து இதுதான் அப்படிங்கிறது நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாவே ஈஸியாக ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் தென் செகண்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஷன் வார்த்தைகள். ஸோ அந்த ஆக்ஷன் வார்த்தைகள், செயல் வார்த்தைகள் இருக்குது அப்படின்னா அந்த சென்டென்ஸை இன்னும் பக்காவாக பர்ஃபெக்டாக நம்மளால ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ அந்த செயல் வார்த்தைகள்லையும் எப்படி சொல்லணும் அப்படின்னா, ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது V1 V2 V3 இந்த 3 விஷயத்தையும் பிரிச்சு பிரிச்சு தெரியணும் அப்படின்னா ப்ரெசென்ட்ல சொல்லக்கூடியதை எப்படி பாஸ்ட்லயும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளையும் சொல்லலாங்கிறத தெரிஞ்சிருக்கணும். அதுலயும் தமிழ் ஆக்கங்கள் தெரிஞ்சது அப்படின்னா இன்னும் ஈஸியாவே இருக்கும் நம்ம சென்டென்ஸை எழுதுறதுக்கோ இல்லை பேசுறதுக்கோ. ஸோ அப்படி நம்ம என்ன ஒர்க் ஃபார்ம் இருக்கு, அந்த ஒர்க் ஃபார்ம் வச்சு எப்படி நம்ம சென்டென்ஸ், அதாவது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸை எழுதி கேள்வியா எழுதி அந்த கேள்விக்கு ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பதில் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ அதில் எக்ஸ்க்ளூசிவா பார்க்கறது வந்து இன்ட்ராகேட்டிவ் அப்படிங்கிறத நம்ம குறிப்பா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ எதுவாக இருந்தாலும் நமக்கு யார் வேணும்னு சொல்லியிருந்தோம், V1 V2 V3 V1 V2 V3. ஸோ இப்போ நம்ம V1 அப்படிங்கிறது ப்ரெசன்ட், V2ங்கிறது பாஸ்ட், V3ங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இல்லையா? ஸோ அப்போ நான் இங்கே என்ன V1 ஃபார்ம் எடுக்கிறேன் அப்படின்னா லாஸ் அப்படிங்கிற ஒரு V1 ஃபார்ம் எடுக்கிறேன். ஸோ லாஸ் அப்படின்னா என்ன, ஒரு விஷயத்தை இழந்துறது இல்லையா, இழக்க. இதே வந்து நான் V2 V3 ரெண்டுலையுமே சேர்த்து என்ன வரும் அப்படின்னா லாஸ்ட் அப்படின்றது. ஸோ லாஸ்ட் அப்படின்னா இழந்தது. ஸோ அப்போ இழக்க இழந்தது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு, லாஸ்க்கும் லாஸ்ட்டுக்கும். அப்போ நீங்கள் இந்த ஒரு பொருளை தொலைச்சிட்டீங்க, இல்லை ஒரு பொருளை வந்து மிஸ் பண்ணிட்டீங்க, எனிதிங். ஸோ அது எல்லாத்துலேயுமே என்ன சொல்லலாம், லாஸ்ன்னு சொல்லுவோம், லாஸ்ட்னு சொல்லுவோம். நான் இந்த லாஸ்ட் ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு நெகட்டிவ் ஃபார்ம் எழுதும் போது. பட் இருந்தாலும் அகைன் நான் உங்களுக்கு ரீகாலேஷன் கொடுக்குறேன். லாஸுங்கிறதுல வந்து 2 லாஸ் இருக்கு. ப்ரொனவுன்சியேஷன் சேம் தான், நமக்கு ரெண்டுத்துக்குமே ப்ரொனவுன்சியேஷன் சேம் தான். பட் இந்த லாஸ்க்கு வந்து இழக்கிறது, இதுக்குமே அதுதான் ப்ராஃபிட் லாஸ்ல வரும். பட் இதுக்கு வந்து நமக்கு ஒரு எமோஷனலா சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்லை ஒரு ப்ரொஃபஷனலா சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இந்த லாஸ்ங்கிறது சொல்லுவோம். பட் மணி பேஸ்டில் வந்து இந்த லாஸ் சொல்லுவோம், அதை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சொல்லுவோம் இல்லையா? ஸோ வரவு செலவுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லக்கூடியது தான் இந்த லாஸ். ஸோ ரெண்டுத்துக்கான வித்தியாசங்கள் இருக்கு. ஸ்பெல் கரெக்டாக பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த லாஸ் அண்ட் லாஸ்ட்டுக்கான சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன சென்டென்ஸ்னாலும் யார் ஃபர்ஸ்ட் ரோல் கொடுக்கணும், சப்ஜெக்ட் இல்லையா? ஸோ நம்மகிட்ட என்னெல்லாம் சப்ஜெக்ட் இருக்காங்க, ஐ, வி, யூ, ஹி, ஷி, தே. ஸோ இவங்கெல்லாம் என்ன இருக்காங்க, சப்ஜெக்ட் ரோல்ல இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கறது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல பார்த்துட்டு இருக்கோம், அதுலயும் அதோட ரூல் என்னன்றதை பார்த்துக்கலாம். ஸோ ரூல்னு வரும்போது ஏவி இல்லையா? ஸோ இன்வெர்ட் ஆஃப் சப்ஜெக்ட்னும் போது பின்னாடி வரக்கூடிய ஏவி முன்னாடி வருவார் இன்ட்ராகேட்டிவ்னால. ஆக்ஸிலரி வேர்ப் அவர் ஃபர்ஸ்ட் வந்தாச்சு, அவருக்கு அப்புறம் யார் வரணும், சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் V3. ஸோ அதுக்கப்புறம் ஃபாலோட் பை உங்களுக்கு எது தேவையோ வச்சுக்கலாம். ஸோ V3 ஏவி சப்ஜெக்ட் அண்ட் V3 ஸோ இருக்கு. தென் ஏவி அப்படிங்கும் போது விச் கம்ஸ் இன் டு பி அ, ஸோ என்ன அப்படின்னா நமக்கு ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ ஆக்ஸிலரி வேர்ப் பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல என்ன தரும், ஹேட் அப்படிங்கிறத கொடுக்குறோம். அண்ட் தென் சப்ஜெக்ட் அப்படின்னும் போது எனிதிங் டு டேக் ஆஃப் இட். ஸோ எந்த சப்ஜெக்ட் வேணா எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா ஷீ அப்படிங்கிறத எடுக்கிறேன். ஸோ V3 வரும்போது நமக்கு என்ன வரும், பிபி பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், ரூலுக்கு ஏற்றதை நம்ம அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் தென் எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸாம்பிள் வரும்போது என்னன்னா நமக்கு என்ன பண்றோம், இப்போ ரூலுக்கு அப்ளை பண்ணிட்டோம், அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எழுதணும். அப்போ had she. ஸோ பிபி வரும்போது லாஸ்ட் இல்லையா, had she lost her purse. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவரோட பர்ஸை வந்து மிஸ் பண்ணியிருந்தாள் அப்படிங்கிற மாதிரி. அப்போ
அவளுடைய பர்ஸ், ஹர் பர்ஸ் அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன். அப்ப அவளுங்கிறது யாரை குறிக்கும்? அவளுடைய அப்படிங்கிறது தான். இங்க அவள், இந்த இடத்துல அவளுடைய. அப்ப had she lost her purse அப்படின்னு அவளுடைய பர்ஸை அவ மிஸ் பண்ணி இருந்தாள் அப்படிங்கிற மாதிரி நான் இப்போ ஒரு கேள்வி இன்ட்ராகேட்டிவ்ல கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பாசிட்டிவ். பாசிட்டிவ் வரும்போது she had என்ன வரும்? she had lost her purse. அப்ப இதை கம்ப்ளீட்டா முழுமையா நம்ம சொல்றோம் இல்லையா? முழுமையா சொல்லும் போது என்னது? அவ பர்ஸை வந்து அவ தொலைச்சிட்டா அப்படிங்கறத முழுமையா சொல்றோம் இல்லையா? சோ இது பாசிட்டிவ். அண்ட் தென் நெகட்டிவ். நெகட்டிவ்ஸ் வரும்போது என்ன வரும்? நாட் யூஸ் பண்ணி வரும். சோ அப்ப she hadn't lost her purse. ஸோ அப்போ என்ன பண்ணல? அவங்க பர்ஸை வந்து அவங்க மிஸ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி வரும். ஷீ ஹேட் லாஸ்ட் ஹர் பர்ஸ். இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணவில்லை? பர்ஸை வந்து மிஸ் பண்ணவில்லை அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ அப்போ ஒரு கேள்வி. அப்போ என்ன கேள்வியில் ஹேட் ஷீ லாஸ்ட் ஹர் பர்ஸ் அப்படிங்கும் போது அவள் பர்ஸை அவள் மிஸ் பண்ணி இருந்தாள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பதில் எழுதும் போது ஷீ ஹேட் லாஸ்ட் ஹர் பர்ஸ். அவள் பர்ஸை அவள் மிஸ் பண்ணிட்டா, முடிஞ்சிருச்சு. அண்ட் தென் இந்த இடத்துல வரும்போது hadn't lost your purse-னா மிஸ் பண்ணவில்லை. அதாவது பர்ஸை வந்து இழக்கவில்லை. மிஸ் பண்றது கூட இல்லாம நான் என்ன சொல்லியிருக்கேன்? இழந்தது சொல்லியிருக்கும் போது அப்ப இங்க என்ன வரும்? இழக்கவில்லை அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். இல்லை அப்படிங்கிறது எங்க வரும்? இங்க நாட் இருக்கிறதுனால இழக்கவில்லை. ஸோ அப்ப அவளுடைய பர்ஸ், அதாவது அந்த அவங்களுடைய வாலெட்டை வந்து அவங்க மிஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம்? இன்ஸ்டெட் ஆஃப் ஷீ வந்து நேம் யூஸ் பண்ணிக்கலாம். நேம் யூஸ் பண்ணும்போது இன்னும் பர்ஃபெக்டா தான் வரும். ஒன்றும் நமக்கு ஒரு பேசுறதுக்கு நல்லா வராதே மேம், கோர்வையா இருக்காதே அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம். நம்ம நேம் யூஸ் பண்றதும் கரெக்டா தான் இருக்கும். ஸோ நமக்கு முக்கியமான விஷயம் இந்த வேர்ப் ஃபார்மா தெரிஞ்சிருக்கும். அதுவும் ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர்ல தெரிஞ்சிருக்கணும். ஃபியூச்சர் அப்படிங்கும் போது பாஸ்ட் பார்ட்டிசிப். இந்த தமிழாக்கம் V1க்கு V2 இதுதான், V3 இதுதான் அப்படின்றது தெரியும் போது நீங்க ரூலோட கொண்டு வரீங்க அப்படின்னா அந்த ரூலோட எடுத்துட்டு வரும்போது இப்ப லாஸ்ட் இங்க இருக்கு. இந்த லாஸ்ட்டை வந்து நான் ரூல் என்ன எடுத்துட்டு வரேன்? ஹேடோட சேர்த்து எடுத்துட்டு வரேன். அப்படி எடுத்துட்டு வரும்போது எனக்கு என்னன்னா அந்த விஷயம் வந்து எங்க நடந்திருக்கு? முடிஞ்சதை தான் நான் சொல்றேன். லாஸ்ட், ஹேட் லாஸ்ட் அப்படிங்கும்போது முடிஞ்ச ஒரு விஷயம். அப்ப ஏதோ ஒரு விஷயத்தை இழந்துட்டாங்க. அப்ப நான் வந்து இப்ப நடக்கிறத சொல்லலை அப்படிங்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ ஒரு V3 வந்து முடிஞ்சதுல சொல்றோம். அப்ப இது கரெக்டான விஷயம், பெர்ஃபெக்டான விஷயத்தை தான் நம்ம சொல்றோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ இதே போல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க நெகட்டிவ் யூஸ் பண்ணணும். இந்த ஹேடன்ட், அதாவது கொஸ்டின்லேயே வந்து ஹேடன்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹேடன்ட் ஷீ லாஸ்ட் ஹர் பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவங்களுடைய பர்ஸை வந்து அவங்க லாஸ் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி நீங்க இந்த இடத்துல கேள்வியா கொடுத்துக்கலாம். கேட்கறதுமே நெகட்டிவ் கேள்வியாவே கேட்கலாம். ஸோ இதுக்கான கேள்வி பதில் நம்ம எழுதிட்டோம் இன்னைக்கு. இந்த வேர்ப் ஃபார்ம் அண்ட் இந்த ரூலை வச்சுட்டு இன்னைக்கான 5 to 10 செட் ஆஃப் ரூல்ஸ், அதாவது சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.